வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? லொல்லு சபா அதுதான் பார்க்க போறோம். எம்டன் மகன் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹலோ கிருஷ்ணா, நான் திவ்யா ஓஹோ, பேசுறேன். நீ பாடம் நடத்தும் போதே பல்ல காட்டி எல்லார்கிட்டயும் பேசினுப்ப. இப்ப இன்னும் புதுசா பேசுறாங்கற என்ன சொல்லு? என்ன விஷயமா? இன்னைக்கு காலேஜோட ஃபைனல் டே. உன்னை தவிர எல்லாரும் வந்திருக்காங்க. சீக்கிரமா வாடா. சாரி திவ்யா, இன்னைக்கு என்னால காலேஜுக்கு வர முடியாது. ஆடிட்டர் ஆபீஸ்ல வேலை இருக்குது. ஆடிட்டர் ஆபீஸ்ல மட்டும் இல்லடா, எல்லா ஆபீஸ்லயுமே வேலை இருக்கும். ஆனா வேலை தான் செய்ய மாட்டாங்க. அது சரி, அங்க உனக்கு என்ன வேலை? மேனேஜர் வேலை. உனக்கு இது தேவையில்லாத வேலை. ஏண்டா, நீ படிச்ச படிப்புக்கு உனக்கு பியூன் வேலையே கிடையாது. ஹலோ 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 யாரு இது? அவங்க அப்பாவா? டேய், போன் கட் ஆயிடுச்சுடா. நீ ஒழுங்கா பில் இல்லையே. கிருஷ்ணா போன் கட் பண்ணிட்டான்னு சொன்னேன். வருவான். அவனுக்கு ஓப்பனிங்ல இன்ட்ரோடக்ஷன் சாங் இருக்குது, கண்டிப்பா வருவான். டேய் திவ்யா, ஹலோ வடிவேல் இருக்கா? நீ பெரிய புடிகின்னு எனக்கு தெரியும். இது எதுக்கு புடுங்கன? புடிக்கலனா எரியற நெருப்புல ஏறி உட்கார கப்புடு குச்சோம். நீ சொல்லடா, அத நான் தான் சொன்னேன். டேய் டேய் 2 நிமிஷம் நீங்க பேசுறத என்னால காது கொடுத்து கேட்க முடியலையே. 1 மணி நேரம் கேட்டா எப்பறா கேட்பாங்க? ஏமாமா, உனக்கே இவ்வளவு வெறுப்பா இருக்க, வாரம் அந்த மொட்டை மாடி வெயில்ல உட்கார்ந்து ஸ்கிரிப்ட் எழுதுறாங்களே, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவனுங்க ஏழ்ற ஏத்துக்கு ஏசி ரூமா போட்டு கூட பரவாயில்ல, உள்ளுக்குள்ள போட்டு கொடுத்து இருக்கிற ரூம பூட்டாம இருந்தா சரி. நீ வாய பூட்டு. என்ன நோட்டு? நான் போகும்போது நீ டாடா காட்டு. டாடா. அப்பா குரங்கெல்லாம் தலைச்சு. யாரா எங்க போட்டது? கேட்கல. யாரா இந்த செடியை போட்டது? இதையா நீ, உங்க அப்பா, உங்க பாட்டா, உங்க முப்பாட்டா, உன் பையன் எல்லாம் போட்டது. கிண்டி பாக்குறியா? நான் கிண்டி பாருங்க மேல பல்ல வர எல்லாம் பாக்குறியா? நான் வச்சுக்க. நீ அத்தனை வளல வச்சுக்க. பயவுல செட்டி போடாம போயிருக்க. நீ பாத்துக்கிட்டு தான் இருந்தா. கொஞ்ச நேரம் பாத்துட்டேன். ஐயோ, அட போங்க மச்சான், அரைவட்டு தரமா பேசிக்கிட்டே. ஏண்டா ராமநாராயண சார் படத்தை நாய் கூட ஜெட்டி போட்டு போ, ஆனா இந்த நாய் ஜெட்டி கூட போடாம காலேஜ் போறோம். ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறியே, ஜெட்டியை நீ வச்சிட்டு அவன் எப்படி போடுவான்? எப்படி போடுவான்? இன்ட்ரோடக்ஷன் தாங்க. ஏய், இங்க காட்டு. அட பாவி, டெலிபோன் டைரி எடுத்து வந்து காலேஜ் புக் மாதிரி ஃபிலிம் காட்டுனிக்கிற நீ. ஏய், நீ தெருவுல மாங்காய் பத்து இருக்கிறவங்க தானே? இங்க வந்து உட்காந்தா, இங்க வந்து உட்காந்தா, இங்க வந்து உட்காந்தா. இந்த பார், மூஞ்ச காட்ட கூடாதுன்னு தானே இவன் அந்த பக்கம் திரும்பி நிக்கிறான். இதான் சாக்கு. யோகி பாபு. ஆமா, இவரும் அதுல இருந்து வந்தாரு. டேய், உங்க அப்பா எம்பன் வராரோ? எல்லாம் ஓடிச்சு. டேய், நில்டா. நிடா போற. 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்தணும் தானே இங்க வந்திருக்கீங்க. இங்க 3 பேர் தான் இருக்காங்க. 4ஆவதா ஒருத்தர் கூட்டி வரேன். ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அட்மாஸ்பியரா நீங்க. 4 பேர் ஆயிடுச்சு, அசிங்கப்படுத்துங்க. வாய்க்கு ருசியா பொன்னி அரிச்சு வாங்கி போறான்ல, அதான் இவ்வளவு திமிரா பேசுறேன். டேய், என்னடா இது? இதுவா ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி தலையில போடுறது. டேய் கிருஷ்ணா, கொப்பா இத முன்ன பின்ன போட்டுட்டானா என்னடா அதுன்னு கேட்டிருக்க மாட்டாரு. சந்தேகம் 3-10 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தா 3 ரூபா. ஏப்பா இப்படி காலேஜ்ல வந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்க? என்னடா மானம் போகுதா? போகட்டும். இந்த ஒரு ஜெட்டி வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? எங்க அப்பெல்லாம் உங்க அப்பா மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுத்தது கிடையாதுடா. 20 வருஷம் ராப்பகலா உழைச்சதுக்கு அப்புறம் தான் இத கண்ணால பார்த்தேன். இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும். நீ ஏன் 20 வருஷமா இதெல்லாம் போடாம சுத்தி இருக்கிற? என்னமோ கிருஷ்ணா, இன்னைக்கு ஒரு நாள் செட்டு போடாம வந்ததுக்கு இந்த குதி குதிக்கிறீங்க. என்ன குதிக்கிறீங்க? அப்பா அனுபவிக்கிற நாய்ங்க தானே நீங்க. சொந்தமா சம்பாதிக்கிறத பத்தி உங்களுக்கு எப்படிதான் தெரியும்? எம்டப்பா, இன்னைக்கு நான் போட்டு வந்திருக்கேன்பா. இது உங்களுது. என்னடா, அப்பாவோட சட்டையை போடுவேன், பனியனை போடுவேன், சோப்பை போடுவேன், செருப்பை போடுவேன். என்ன கிருஷ்ணா, உங்க அப்பா ஒரு பொண்ணு இருக்கேன்னு கூட பார்க்காம இவ்வளவு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றாரு?
என்ன தேவை? இதுல என்ன சந்தேகம்? நான் தான் பொண்ணு. நீ மட்டும் இத சொல்லிட்டு சுத்திலு. ஏய், உன்னை 5 நிமிஷம் தான் நிக்க சொன்னேன். இன்னும் சாவு விட்டு உட்கார்ந்த மாதிரி அப்படியே நின்னு வேடி பார்த்துக்கிறா. போடா போடா, அவங்க சீரியல் எடுக்கிறாங்க. போ போடு. சொல்ற பத்தி கேட்டா கிருஷ்ணா, அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு. அப்பா கிட்ட கொடுத்துரு. ஏன் கிளியரா இருக்காது? அதான் அதுக்குள்ள 5000 ரூபாய் சொல்லி வச்சிருக்கோம்ல. சரி சரி, பர்சனலுக்கு வருவோம். நீ பர்சனலுக்கு வரியா இல்லையோ, கூடிய சீக்கிரம் வேலூர் ஜெயிலுக்கு வந்துருவேன். ஆனா அதை விடு கிருஷ்ணா, என் பொண்ணு எப்படி படிக்கிறா? எழுத்து கூட்டி தான் படிக்கிறா. ஆனா, அது இல்லப்பா, என் பொண்ணு காலேஜ்ல எப்படி இருக்கிறான்னு கேட்டேன். அவ எங்க காலேஜ்ல இருக்கிறா? எப்ப பாரு காசு இருக்கிற பசங்களோட தானே இருக்கா. என்னமோப்பா, என் பொண்ணு வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரியே அமைஞ்சு போச்சு. சந்தோஷமா இருக்குப்பா. உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும், செலவு பண்ற பசங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு. Hi, Daddy. ஹாய் திவ்யா Hi, குட்டி. கிருஷ்ணா. ஹாய் திவ்யா. எங்கம்மா வெளியில கிளம்பிட்ட? Dad, இன்னைக்கு கணேஷ் கூட dating போறேன். என்னம்மா இது புது பழக்கம்? இத்தனை சந்து கூட தானே போயிட்டு இருந்த. இப்ப என்ன திடீர்னு கணக்கு போட போற? ஓ அவங்க அப்பா ஃப்ரீ ஓப்பன் டைப்பா இருப்பார்ல அது. சந்திரன் ரொம்ப மோசம். ஏன் ஏதாவது தப்பு தட்டா பண்ணிட்டானா? ஆமா, அப்படி தப்பு தண்டா பண்ணாதான் பரவாயில்லையே. இது திடீர்னு என்ன அவன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட இதுதான் நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டான். அவங்க அப்பா அம்மா கழுவி ஊத்திருப்பாங்களா? மூடுறியா? அவன் எப்போ அப்படி சொன்னாலும் அப்பவே நான் அவனை கட் பண்ணிட்டேன். வெரி குட்மா, நீ எடுத்த முடிவு தான் சரியான முடிவு. லவ் பண்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா ஆம்பளைகளுக்கும் சரியான சவுக்கடி. நீ வீட்டுல ஒரே கொசுக்கடி. அதை விடுங்க டாடி. இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வர மாட்டேன். நாளைக்கு நாளைக்கு கண்டிப்பா வருவேன் டாடி. அது இல்லம்மா, நாளைக்கு நான் வர மாட்டேன்னு சொன்னேன். குடும்பம் உஷார் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் போய் எனக்கு பேசு. எனக்கு வெக்கமா வருது. சரி, நான் கிளம்புறேன். நீ கிருஷ்ணன் கிட்ட பேசிட்டு வரேன் தம்பி. யோ, குடும்பமாயா அது? குடும்பம் உன்னை சொறி நாய் வந்து புடுங்கும். ஏன் திவ்யா, உங்க அப்பா மட்டும் எப்படி இவ்வளவு சோசியலா இருக்காரு? சரிடா. இல்ல திவ்யா, எங்க அப்பனும் இருக்கானே, எம்டன். ஃபிளாஷ்பேக்கா? என்னடி பாத்துக்கிட்டு இருக்கா? என்ன சமைச்சு வச்சிருக்கா? வெட சொல்றேன். வெடக்கோழி அடிச்சு வச்சிருக்கேங்க. நடக்கலையா? அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா விட சொல்லுமா? ஐயோ. ஒண்ணு சிரிக்கிறா, நீ உம்முனா முடியுமா நிக்க? போடி, போய் எடுத்துட்டு வா. ஏடி நறுக்குது? குடி. என்ன என்னடி ஒரே எலும்பா இருக்க? இல்லங்க, கோழி கொஞ்சம் வீக்கு. என்ன வீக்குடி? ஃபர்ஸ்ட் வீக்கா, செகண்ட் வீக்கா, லாஸ்ட் வீக்கா? இதோ கறிங்க. போடி, போய் கறியை கொண்டு வாடி. டேய், என்னடி ஆறி போய் கிடக்கு? நான் சூடா தான் சாப்பிடுவேன் தெரியுங்க. போய் சூடாக்கி கொண்டு வா. என்னடி இது கட் ஆயிடுச்சு. என்னடி பண்ற? நீங்க தான் சூடாக்க சொன்னீங்க. அதான் சூடாக்கணும். உன்னை கறியை சூடாக்க சொன்னா, என்ன சூடாக்குறியா? குத்துறேன். கரெக்டா தான் இருக்கா? வீட்டுக்கு வந்துட்டாங்க. பா, வசூல் பண்ணோம். வச்சிட்டு போ. டேய். டா, சரியா இருக்கான்னு பாரு. அப்பா, கணக்குல 90 ரூபாய் கம்மியா இருக்குப்பா. என்னது? கணக்குல 90 ரூபாய் கம்மியா இருக்கா? எங்கடி அவன்? கூப்பிடுறேன் அவன். கிருஷ்ணா, டேய் கிருஷ்ணா. அப்பா, கணக்குல 90 ரூபாய் குறையுது. அதே போட்டியா? இந்தாங்க போங்க பணம். என்னடா இது? 90 ரூபாப்பா. பாத்தியாடி?
அடப்பாவி. 90 ரூபாய்க்கு 9 10 ரூபாய் இல்ல வேற என்ன இருக்கும்? மரியாதை பதில் சொல்லு. 400 ரூபாய்க்கு எவ்வளவு 100 ரூபாய் கொடுப்ப? 400 ரூபாய் கொடுப்போம்பா. அப்ப 800 ரூபாய்க்கு எவ்வளவு கொடுப்ப? 800 ரூபாய் கொடுப்போம்பா. அப்ப 90 ரூபாய்க்கு 900 ரூபாய் தானே கொடுக்கணும். ஐயோ 90 ரூபாய் கொடுத்துட்டு 90 ரூபாய் சொல்லு. மாமா மதுரையில இருந்து பேச்சியப்ப வந்தா மாமா. சரி. அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காராம். என்னால ஒழுக்கமா கேசட் 2 வாங்கி தரேன். அதை பார்த்துட்டு ஜாலியா இருக்க சொல்லு. அட போங்க மாமா. நல்லா இருந்த மனுஷன் லொல்லு சபா பார்த்த அப்புறம் தான் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாராம். டேய் சும்மா இருடா. எங்க எங்க அப்பாவே இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்காரு. ஏடி இன்னைக்கோ நாளைக்கோ இப்படி வர வர பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? கரெக்டா சொல்லு. இன்னைக்கோ நாளைக்கோ. ஹலோ என்னங்க அவசரப்படாத. சொல்றேன். ராங் நம்பர். ஓவர் பில்டப். ஹலோ ஆஹா ஓ, அப்படியா எப்போ இப்பதானா சரி 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 என்னங்க மறுபடியும் ராங் நம்பரா? உங்க அப்பா செத்து போயிட்டாரு. ஓஹோ ஆமா நீ ஏண்டி ஆகுற? சரி சரி வாங்க போலாம். கோபிகா யாருன்னு தெரியல. பாவம் நல்ல மனுஷன் இப்படி ஆயி போச்சு. என்னையா பண்றது? இப்பெல்லாம் நல்லவங்களுக்கு தானே சாவே வருது. ஏன்னா உனக்கு சாவே வரல, நீ கட்டவனா வந்தமா மாலை போட்டமா போயிட்டே இருக்கடா. தம்பி இந்த மாதிரி ஆயி போச்சு. தம்பி தாத்தா இந்த சின்ன வயசுல அவனை விட்டு போயிட்டேன். சாவுட்ல நீதான் விளையாடுங்கிற செத்தவனுக்கு மாலை போடாம ஆயாவுக்கு மாலை போடாம யார் மாலை போட்டாலும் உடனே குனிஞ்சிரு. அப்பா! ஐயோ 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 ஐயோ! அப்பா! இப்படி அநியாயமா போயிட்டே. உங்க அப்பா என்னைக்கு நியாயத்துக்கு போயிருக்கான்? எப்போதும் அநியாயத்துக்கு தானே போயிருக்கான். ஏங்க எங்க அப்பாவை பாருங்க. இதெல்லாம் சாகுற வயசா? ஆமாண்டி உங்க அப்பா நேத்து தான் 16வது பர்த்டே கொண்டாடி கேக் வெட்டினான். இந்த நாய் எப்போ செத்துருக்க வேண்டியது. உயிரோட இருக்கு, சந்தோஷப்படு. மாமா வாங்க மச்சான். டேய் என்ன சாவு வீட்டுல வந்து வாங்க மச்சான் வாங்க மாமான்னு விளையாடிட்டு இருக்கீங்க? டேய் என் தங்கச்சி வீட்டுக்கார் மொரடா. டேய் அடப்பாவி. மரடா ஓ மதுமிதா அவங்கதான். இவங்கதாடா கோபிகா. அங்க கூட ஐயோ இருக்கிறவங்களுக்கு காப்பி குடுறீனா செத்தவங்களுக்கு காப்பி குடுறீங்க. அந்த ஆளு உயிரோட இருக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணி குடுத்துருப்பியாடி ஒரு பாடி. இல்ல ஏன் இத பார்த்து வர்ற? என்ன வெக்கமா? சீச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதானே அதெல்லாம் உன்கிட்ட இருக்குது. ஏங்க இத்தனை நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எங்க வீட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு வழி தந்துதா? ஏன் இத்தனை நாள் என்ன பார்க்க வரல? என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? அட அது ஒண்ணு
இல்ல ஜனனி, வீட்டாண்ட சப்ப ஃபிகர் ஒண்ணு ஓட்டுன்னு இருந்தேன். டக்குனு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிச்சு. நல்ல வேலை கட்டி விட்டேன். உன் மேல எனக்கு பாசம் ரொம்ப தெரியுமா? சீ, இப்படி பேசுறதுக்கு நீங்க இங்க வராமலே இருந்திருக்கலாம். ஏய் ஜனனி, என்ன கோச்சிக்கிட்டியா? அந்த பொண்ணு மாதிரியே பண்ற நீ. சீ, ஏய் ஜனனி, இப்ப நீ எப்படி இருக்க தெரியுமா? இப்படி இருக்கு. செத்து போன உன் தாத்தா மாதிரியே இருக்கிற. நெத்தில ஒரு ரூபாய் இல்ல, அவ்வளவுதான். போ கிருஷ்ணா, உனக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான். ஏய் ஜனனி, என்ன கோச்சிக்கிட்டியா? நான் உனக்கு கேட்பேன், குடிப்பியா? எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன மூக்க சிந்திட்டு போறா? ஏடி, 10 ரூபாய் கேக்குற நானே வெட்கப்படல, நீ எதுக்கு வெட்கப்படுற? 10 ரூபாயா? அப்ப நீங்க முத்தம் கேட்கலையா? ஓ, அப்ப நீ எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கியா? நானா லேட் பண்ணிட்டேனா? விடுங்க, யாராச்சும் வந்துட போறாங்க, விடுங்க. ஏன் எத்தனை பேர் கிட்ட சொல்லிருக்க நீ? நான் முடிக்கிறேன். என்ன காரியம் பண்ணுது? மாமா, இன்னும் சாவரம் எடுக்கிற, அதுக்குள்ள காரியம் செய்யற. சாவரம் எடுத்தா போனா காரியம் பண்ணுவாங்க. ஏய், என் பொண்ண நானே கை நீட்டி அடிச்சது கிடையாது. நீ என்னடானா லிப் டு லிப் படிக்கிற. உன்னை சொல்லி கொடுத்ததா? உன்னை சொல்லி. மீனாட்சிம்மா, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். டேய் எருமை, அப்பவே தெரிஞ்சா சொல்ல வேண்டியதானடா. என்ன எனக்கு துப்பில்ல, நீ என்ன அடிக்கிறியா? டேய், நீ பண்ண காரியத்தால என் மானம் காத்துல பறக்குதுடா. உன் மானம் வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும், அதனாலதான் காத்துல பறந்து போயிருச்சு. அண்ணா, பேப்பர் வெயிட் வாங்கி வச்சுக்கோ. வீட்டுல எகத்தாலமா பேசுறது, பந்தமா கட்டி போட்ட மாதிரி காரியத்தை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். டேய், அவங்க பாருங்க இருக்குண்டா, போல நீங்க வெளியே போகடா. 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்காண்டே, அதுக்குள்ள போயிடுவோமா? 14 நாள் காரியம் முடிச்சு கல் சோறு தின்னுட்டு உப்பு கட்ட நாய்ங்க, செருப்பு கட்டி அடிச்சா கூட போக மாட்டான் போல இருக்க. எவ்வளவு உனக்கு இந்த ஊழற நாய் தைரியம் தான் நேரம் வேணாம். யோ, வேக்கடையில ஏதோ கழுவுற மாதிரி பல பலன்னு பேசிட்டே இருக்க. வழியில வெளியே போயா. பாருடா, உங்க அப்பாவை எப்படி அவமானப்படுத்தாங்கன்னு பாருடா. இதுக்கு மேல இங்க இருக்க போறியா? என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஐயா, அது இல்லப்பா, இனிமே ஜனனியோட தான் வாழ போறேன். ஜனனி, எப்படியாவது கஷ்டப்பட்டு 3 வேளை கஞ்சியாவது நீ எனக்கு ஊத்துவியா? அப்பா, சாதாரணமா போற இந்த எம்டனோட மகன் இனிமே திரும்பி வந்தா கோடீஸ்வரனா தான் திரும்பி வருவேன். நீ கோடீஸ்வரனா வந்தா பரவாயில்ல, வருஷம் 1/2 கிலோ பகோடா வாங்கி எனக்கு. பகோடா காத இருக்காரு, வச்சுக்கோ போயா. நடந்து போனவங்க ஓ, சைக்கிள்ல முன்னேறுறாரா? வராங்க. அடுத்து பைக்கா? ஆமா. ஓ, காட்டுறாங்க. பைக் வாங்கினா கோடீஸ்வரன். நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன்ப்பா. மயில்சாமி 300, ராமையா 200, கோவிந்தன் 150. காலேஜ்ல நல்லா படிக்கிறியான்னு கேட்டேன். படிக்கிறேன். ஆமா, இந்த முத்தைய கொடுத்தானா? எங்க அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்களே. ஏன் நான் வந்து ஏன்ட்டு கொடுக்க வேண்டியதானே? அவர் என்கிட்டயும் அம்மாட்டையும் மட்டும் தான் கொடுப்பாரு. நீங்க வேற தனியா பிசினஸ் பண்றீங்களா? அதோட உளுந்து பருப்புலாம் குறையுதா? உதச்சு கூட உதச்சு எல்லா கணக்கும் என்கிட்ட தான் வரணும்னு சொல்லிவிட்டேன். கார்ல வந்துட்டாரு. சாவித்ரி, சாவித்ரி, என்னங்க? பெரிய சுள்ளா கன்சு. ஒரு தடவை காணும் பொங்கலப்போ பீச்ல தொலைஞ்சேன். அதுக்கப்புறம் திருவிழாப்போ கூட்டத்துல தொலைஞ்சேன். அறிவு கட்ட எரும மாடு. என்னடே, அது என்னடா? நானும் பாக்குறேன். உங்களுக்குள்ள குடும்ப சண்டை வந்தா எங்களையே திட்டுறீங்க. மானகட்ட மனுஷங்களா? இவனை யாரு உள்ள விட்டது? சொல்றி, இவனை யாரு உள்ள விட்டது? அப்பா, டைரக்டர் தான்
ஆக்ஷன் சொன்ன உடனே சோகமா உள்ள வந்து நிக்க சொன்னாரு. அதான் வந்தேன். இதுக்கு போய் கத்துறீங்க. அங்க ஒரு ஆளு வச்சுக்கிட்டு சத்தமே இல்ல கத்தி பேசுறேன்னு சொல்றான். இவன் ஏன் கத்துறீங்கன்னு கேட்கலாம். அவனே தப்பா உணர்ந்து வந்திருக்கான். அவர் இல்லங்க, நம்ம பையன் கிருஷ்ணா. நீங்க அவன்கிட்ட எங்க சண்டை போடுறீங்க? என்னைக்கு அவன் நம்மளெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு காலம் தெரிவிக்கிற ஓனாரோ அன்னைக்கே அவனை தலைமுறையிட்டேன். நீங்க என்ன தலை முழுகுனீங்க? வறுத்த கோழியை தான் முழுசா முழுகுனீங்க. இல்ல, தலைக்கு குளிச்சா ஜன்னி வரும்னு மேலுக்கு குளிக்கிற ஆளு நீங்க. நீங்க தலை முழுக போறீங்களா? பயத்தரிச்சு நடத்து வாயாங்க மரியாதை வெளில போச்சு. அப்பா அப்பா வடிக்காதீங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமா, நான் வேலை வெட்டி இல்லாம இருக்கல பேசு. திட்டுக்குப்பா, நல்லா திட்டுக்கோ. பாத்தியாடி உன் புள்ள நான் நல்லா திட்டுறேன் குறைந்து பிடிக்கிறான். நல்லா திட்டுங்க அப்பா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா. அப்படியா? பொறுமையா கேட்கணும். அப்பா நீங்க மட்டும் என்ன வெளியில அனுப்பாம இருந்திருந்தா இன்னும் மளிகை கடையில உட்காந்து பொட்டலம் தான் கட்டிட்டு இருந்திருப்பேன். அவ்வளவுதான்பா. என்னடா சொல்ற? ஆமாமா, அப்பா மட்டும் திட்டி தலையில நறுக்குன்னு கொட்டி என்ன பக்குவப்படுத்தாம இருந்திருந்தா சாதாரணமா சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு கார்ல வந்து இறங்கி இருக்க மாட்டேன். பாத்தியாடி உன் புள்ள பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டானா. அதான் சொல்லி காட்டான். கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேஆர் வித்யாவோட கேஸ் டபுளுக்கு நான் தான் மாத்திரை கொடுத்தேன். அப்படி ஒரு மாத்திரை எனக்கு கிடைச்சிருந்தா எடுத்துட்டு வந்து முதல்ல உங்களுக்கு தான் கொடுத்துருப்பேன். ஏண்டா தீபாவளி போய் இவ்வளவு நாள் ஆகுது இன்னும் உங்க வீட்டுல வெடி வச்சிருக்காங்கன்னு வெளில பேசிக்கிறாங்க. ஆயமுடுறா, முதல்ல நடந்து வந்த, அப்புறம் சைக்கிள்ல வந்த, பைக்ல வந்த, கார்ல வந்த, வாடகைக்கு ஒரு கோட்டு மாட்டு வந்து நானும் மழங்காரன் சொன்ன நம்பிடுவேனா? அது என்னடா ஒரு பாட்டு போட்டு விட்டு அது முடியறதுக்குள்ள எல்லாரும் பணக்காரன் ஆயிருங்க. நானும் 15 வருஷமா மளிகை கடையில ரேடியோல பாட்டு கேட்கிறேன். நான் இப்படியே தான் இருக்கேன். சட்டி சுட்டதடா கை விட்டதடா போனால் போகட்டும் போடாங்கிற பாட்டெல்லாம் கேட்டுண்டா இருக்குதுதான் போவோமே வேற என்ன பண்ணோம். நிச்சயம் இது வேத சத்தியம் உன்னை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் அப்படிங்கிற பாட்டை கேட்க பணக்காரன். அந்த கஷ்டம் நம்மகிட்ட இருக்கு. திரும்பி போய் அவ்வளவுதானா? அவ்வளவுதான் இருக்கு போல இருக்கு. முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இது வந்து விஜய் டிவில போடல, வேற ஏதோ சேனல்ல போட்டிருக்காங்க. அதனாலதான் கட்டாயி இந்த மியூசிக்லாம் இல்லாம இருக்கு. காப்பிரைட் இஷ்யூனால அது மியூசிக் இல்லாம இருக்கு. நல்லா இருந்துச்சு. அதான் நிறைய பேர் மிஸ் ஆயிட்டாங்க. நிறைய பேர் இந்த மனோகர் இல்ல, சந்தானம் இல்ல, அவங்களா இருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். நல்லா இருந்துச்சு. அந்த கவுண்டர் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதான் இது வந்து சந்தானம் அந்த ஜீவாலாம் இல்ல. அதான் இவங்க அதுக்கப்புறம் அவங்களாம் போனதுக்கு அப்புறம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யோகி பாபு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க அதான் சும்மா ஒரு ஸ்டைல் ரோல் மாதிரி, அது ஃபுல்லா கூட பாக்கல, சும்மா அவங்க பின்னாடி அதுக்குள்ள காணாம போயிட்டாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.